வணக்கம், என்னுடைய பேர் டாக்டர் சாமுவேல் அனந்தராஜ். நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மற்றும் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக பெத்தல் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அலாங் வித் ஆர்த்தோபெடிக்ஸ், பெயின் பேஷண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ், மஸ்குலர் பெயின், லிகமெண்ட் பெயின், பேக் பெயின், நீ பெயின் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி எங்களுக்கு வர்றதுனால ஐ காட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் பெயின் and I also practice pain medicine. In our hospital we do all sorts of regular routine orthopedic surgeries from fracture management, joint replacement surgeries, arthroscopic keyhole surgeries, spine surgeries. Along with that we also do interventional pain management for various sorts of pain. Regular patients we see patients who suffer from various kinds of pain. உடம்புல டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வலியோடு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் நாங்கள் ஜாஸ்தி பார்க்குறது. குறிப்பாக ஜாயின்ட்ஸ் பெயின் பார்த்தோன்னா முட்டு வலி இதனால் சஃபர் பண்ணுறவங்க ஜாஸ்தி. ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னு பார்க்குறப்போ மோஸ்ட் பேஷண்ட்ஸ் கம் வித் பேக் பெயின், நெக் பெயின். இது இல்லாமல் மற்ற ஜாயின்ட்ஸ்னு பார்க்குறப்போ வி ஆல்சோ சி பேஷண்ட்ஸ் வித் ஷோல்டர் பெயின். அது இல்லாமல் ஒரு சிலர் ரொம்ப நேரமாக நின்று வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வி சி பேஷண்ட்ஸ் வித் ஃபுட் பெயின். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பெயின் பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றப்போ அதை அவங்கள எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வி ஹவ் டு டயக்னோஸ் கிளினிக்கலி, அவங்கள செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதற்கு உண்டான பிளட் டெஸ்ட், அப்புறம் எக்ஸ்ரேஸ் ஆர் ஸ்கேன்ஸ் பண்ணோன்னா அதை செஞ்சு வி டயக்னோஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ் அண்ட் தென் வி டிசைட் ஆன் வாட் ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணோம். சார், பெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வி கேன் கிளாஸிஃபை, அதாவது அதை பிரிக்கலாம். எதுனால வந்திருக்காங்க பேஷண்ட்ஸ், அந்த பெயின் வரக்கூடிய காரணம்னு பார்க்குறப்போ இட் கேன் பி டீஜெனரேட்டிவ் ஆர் வேர் அண்ட் டேர், அதாவது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறனால வரக்கூடிய பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், முட்டு ரொம்ப அதிகமாக ஏறி இறங்குறவங்களுக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்குவாட்டிங், அப்புறம் மாடிப்படி அதிகம் ஏறி இறங்குறவங்க, ஓவர் ஏஜ். ஸோ இந்த மாதிரி டீஜென்ரேஷனால் வரக்கூடிய பெயினாக இருக்கலாம். இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால போஸ்ட் மெனபாசல் விமனுக்கு தே மே ஹாவ் பெயின். ஆர் இட் மே பி பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி பெயின் சொல்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உடம்போடைய எதிர்ப்பு சக்தியே உடம்புக்கு அதிகமாக வேலை செய்கிறப்போ தே வில் ஹாவ் ஜாயிண்ட் பெயின்ஸ். அதை இன்ஃப்ளமேட்டரி பெயின் சொல்கிறது. They may also have infective pain. சில இடங்களில் உடம்புல ஜாயின்ஸில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் வர்றப்போ அதை செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இட் கேன் பி அ காஸ் ஆஃப் பெயின். இன்னொரு ரேர் ஆர் அன்காமன் காஸ் ஆஃப் பெயின் டியூமர். If there is any tumor which is affecting the joint, அது இந்த ஜாயிண்ட் பக்கத்துலையோ உள்ள போன்ஸ்லேயோ இல்லை மசில்ஸ்லேயோ இல்லை லிகமெண்ட்ஸ்லேயோ இல்லை நர்வ்ஸ்லேயோ ஒரு டியூமர் வந்துச்சுன்னா டியூமர் ஆல்சோ கேன் ப்ரெசென்ட் அஸ் பெயின். ஸோ இன்ஜுரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் சம்திங், அதை நான் டு எக்ஸ்பிளைன் ஐ வில் டேக் இட் அஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு அ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆர் சம்திங் விச் ஹேப்பன்ஸ் பிகாஸ் வென் அ பர்சன் ஸ்லிப்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்கிறப்போ, ஸ்லிப் ஆகிறப்போ, இல்லை விளையாடுறப்போ ஆகக்கூடிய இன்ஜுரிஸ் பார்த்தா நம்ம அப்பர் லிம்னு தனியாக எடுத்துக்கலாம், லோவர் லிம்னு காலை தனியாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ யூஸ்வலாக பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஆங்கிள் ஸ்ப்ரெயின். அந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயினை யூஸ்வலாக அந்த நம்ம காலோடைய வெளிப்பாகத்தில் ஒரு பெயினோட வருவாங்க. அதை ஏடிஎஃப்எல் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோபெடிக் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். சில சமயம் பேஷண்ட்ஸ்க்கு காலுடைய பாதத்துடைய உள் பாகத்துலேயே ஏற்படலாம். டெல்டாய்டு லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் வந்துச்சுன்னா அது மாதிரி வரலாம், பேஷண்ட்ஸ் கேன் கம். அது இல்லாமல் பார்த்தோன்னா முட்டியில் சொல்லி வர்றப்போ தே கேன் கம் வித் அன் ஏசிஎல் ஸ்ப்ரெயின் ஆர் அ டேர், இல்லைனா அவங்களுக்கு மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா முட்டுக்கு வெளியே கொலாட்ரல் லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லி சப்போர்ட்டிவ் லிகமெண்ட்ஸ் இருக்கும். அந்த லிகமெண்ட்ஸில் ஸ்ப்ரெயினால் தே கேன் கம். லோவர் லிம்னு பார்த்தா யூஸ்வலாக வரக்கூடிய இன்ஜுரிஸ் தான். அப்பர் லிம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஷோல்டர் பெயினில் யூஸ்வலாக தே கேன் கம் வித் ரொட்டேட்டார் கஃப் டேர். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு திங்கை புல் பண்ணுறப்பையோ, ஒரு ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட் ஏதாவது பண்ணுறப்பையோ தே மே ஹாவ் அ ரொட்டேட்டார் கஃப் டேர் அப்படின்னு வரலாம். இல்லை அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லேப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் ஒரு டேரோட தே கேன் கம்.
சிலருக்கு பீப்புள் ஹூ ஆர் ப்ரோன், அதாவது சிலருக்கு வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ், அதாவது இந்த ஜவ்வுகள் எல்லாம் பிறவியிலே கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து தே ஆர் ப்ரோன் ஃபார் டிஸ்லோகேஷன்ஸ். யூஸ்வலாக அந்த மாதிரி ஷோல்டரில் டிஸ்லோகேஷன் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்டில், அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டில் அந்த பாலை சுற்றி இருக்கக்கூடிய லேப்ரம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் ஒரு டேர் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் அதை வந்து பேங்கார்ட்ஸ் லீஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ தே ஆர் ப்ரோன் ஃபார் ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன்ஸ். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி மே ஹாவ் டு டூ சர்ஜரிஸ் ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா. இது இல்லாமல் பார்த்தோன்னா சம் பேஷண்ட்ஸ் எல்போலன்னு பார்த்தோன்னா தே மே கம் வித் காமன் கண்டிஷன் நோன் அஸ் டென்னிஸ் எல்போ. அது வந்து யூஸ்வலாக அந்த எல்போவுடைய வெளிப்பாகத்தில் ஒரு பெயினோடு வருவாங்க. சிலருக்கு ரொம்ப சிவியராக கூட இருக்கும். ஒரு பட்டன் போடுறதோ, ஒரு பென் எடுத்து வைக்கிறதோ, ஒரு டீ எடுத்து குடிக்கிறதோ, அது கூட ஒரு கஷ்டமாக இருக்கலாம். சிலர் ரொம்ப பயத்தோடு வருவாங்க. பட் அது ஒரு சிம்பிள் ட்ரீட்டபிள் ஒரு கண்டிஷன் தான். சிலருக்கு வந்து இந்த பைக் ஓட்டுறப்போ, பைக்கை பேலன்ஸ் பண்ணுறப்போ, திடீர்னு ஒரு ரிஸ்ட் மூமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ ரிஸ்ட்டில் வந்து டிஎஃப்சிசி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு சின்ன டேர்ஸ் ஏற்பட்டாலும் ரிஸ்ட் பெயினோட தே கேன் கம். தீஸ் ஆர் த யூஷுவல் இன்ஜுரிஸ் வி சி. இதில் ஒரு ஒன் காமன் திங் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, always bones are attached together by ligaments. யூஸ்வலாக லிகமெண்ட் டேர் ஆச்சுன்னா போன்ஸ் பேர் ஆயிரும், போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா லிகமெண்ட்ஸ் பேர் ஆயிரும். ஸோ ஐதர் it is always, mostly it is only one thing, one structure which takes the toll on. இப்போ people whose bones are strong and if the impact of the trauma is less, they usually end up in a ligament tear. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வீக்கர் போன்ஸ் இருக்கிறப்போ போன்ஸால் அவ்வளோ இம்பேக்ட் எடுக்க முடியாதனால தே எண்ட் அப் இன் அ ஃப்ராக்சர். ஸோ இன் தோஸ் பீப்புள் த லிகமெண்ட்ஸ் ஆர் ஸ்பேர்ட். ஸோ it basically depends on the quality of the bone. That's why in young people and athletes ligament injuries are more common, and in old people fractures are more common. Back is a very important structure பிகாஸ் மேலே உடம்புக்கு மேலே இருக்கிற அப்பர் லிம், ஹெட்லேருந்து பேக் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது இந்த பேக் தான். ஸோ எனி திங் விச் அஃபெக்ட்ஸ் தி அப்பர் பாடி கேன் ஆல்சோ ஹார்ம் த பேக். எனி திங் விச் அஃபெக்ட்ஸ் த லோவர் பாடி கேன் ஆல்சோ ஹார்ம் த பேக், அப்பார்ட் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் பெர்டைனிங் டு பேக் இட் செல்ஃப். ஸோ பேக்கில் வர ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலி வந்து பாஸ்டரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ தப்பான பாஸ்டரில் படிக்கிறவங்க, தப்பான பாஸ்டரில் வேலை பார்க்குறவங்க, தப்பான பாஸ்டரில் படுக்கிறவங்க, தப்பான பாஸ்டரில் நிற்கிறவங்க, யூஸ்வலி பாடி இஸ் லைக் அ செயின். இட் இஸ் கால்ட் அ கைனடிக் செயின் ஃப்ரம் ஹெட் டு டோ. ஆல் த போன்ஸ் ஆர் லைக் ரிங்ஸ் கனெக்டட் டுகெதர். ஸோ இந்த லிங்க்கில் எங்கே ஒரு இடத்துல டேமேஜ் ஆனாலும் இட் கேன் அஃபெக்ட் ஹையர் அப் அண்ட் லோவர் டவுன். ஸோ அப்படி பார்க்குறப்போ பேக் ஆல்வேஸ் டேக்ஸ் த பிரண்ட் ஆஃப் எனி ப்ராப்ளம் விச் ஹேப்பன்ஸ். இது வந்து மெக்கானிக்கல் பேக் பெயின். சம் பீப்புள் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின். அதை தான் நம்ம வந்து தி அதர் கேட்டகரி. அதில் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பாஸ்டர், இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் சம் இன்ஃப்ளமேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ் அண்ட் த மசில்ஸ் ஆஃப் த பேக் ரீஜன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் இஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு கவுண்டர் பர்டிகுலர் இன்சல்ட். பாடியில் ஏதோ ஒரு இன்சல்ட் நடக்குதுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக பாடியோடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்ஃப்ளமேஷன். இன்ஃபெக்ஷன் இஸ் நாட் இன்ஃப்ளமேஷன். யூஸ்வலி பீப்புள் சம்டைம்ஸ் மே கெட் கன்ஃபியூஸ்ட். இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் நடக்கும், பட் இன்ஃப்ளமேஷன் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி டு எலிமினேட் த இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு கிருமி, ஒரு பாக்டீரியாவோ, ஒரு வைரஸோ, ஒரு ஃபங்கஸோ அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடியை போய் இன்வேட் பண்ணுறப்போ இட் இஸ் கால்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃப்ளமேஷன்றது இட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி டு எலிமினேட் த இன்ஃபெக்ஷன். ஸோ ஆல் இன்ஃபெக்ஷன் வில் பி ஃபாலோட் பை அன் இன்ஃப்ளமேஷன். பட் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலே இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படி பியூர் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வி கால் இட் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். Inflammation is there despite whenever, I mean, infection இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் இன்ஃப்ளமேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் தான் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். அப்போ வந்து அவங்களுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை அதிகமாக அவங்களுடைய ஜாயின்ஸுக்கு எதிராக வேலை செய்கிறப்போ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஆனால் இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ we have to treat the inflammation.
In orthopedics, first we'll take dislocations. Any dislocation is an emergency. ஏன்னா டிஸ்லொகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மூட்டு வந்து விலகிறது, தன்னுடைய பொசிஷன் இயற்கையான பொசிஷன்லேருந்து ஒரு மூட்டை வெளியே வர்றப்போ அதை டிஸ்லொகேஷன் சொல்கிறோம். அது கம்ப்ளீட்டாக விலகிட்டா டிஸ்லொகேஷன், பார்ஷலாக விலகி இருந்தால் அது பேர் சப்லக்சேஷன். டிஸ்லொகேஷன் இஸ் அன் எமர்ஜென்சி. அதை வந்து நம்ம உடனே எவ்வளோ சீக்கிரமாக அதனுடைய பழைய இடத்துக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வெசல், அந்த நரம்பு மண்டலம் சொல்கிறது, நர்வ்ஸ், நியூரோவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த உடம்ப அந்த ஜாயிண்ட்டுக்கு தள்ளி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போகக்கூடிய நர்வ்ஸ், இரத்த அணுக்கள் எல்லாம் அது வழியாக தான் போகும். ஸோ அது எல்லாமே ஒரு டைட் டென்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜாயிண்ட்டை வந்து we have to put it back immediately. யூஸ்வலாக இந்த மாதிரி டிஸ்லொகேஷன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து the moment we see the patient we will be able to understand that the patient is having a dislocation. But before attempting relocation, அதாவது reduction, we have to take an x-ray to see if there is any associated fracture. ஏன்னா நிறையா டிஸ்லொகேஷன்ஸை, எஸ்பெஷலி ஷோல்டர் டிஸ்லொகேஷன்ஸ், we can put the shoulder back without anesthesia. பட் அந்த இடத்துல ஃப்ராக்சர்ஸ் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இட் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட், சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி பெயின்ஃபுல், சம்டைம்ஸ் இட் டசன்ட் கோ பேக். ஸோ வி ஆல்வேஸ் டூ அன் எக்ஸ்ரே ஃபர்ஸ்ட் டு சி வெதர் there is an associated fracture. அப்புறம் அது டிபெண்டிங் ஆன் வாட் த கண்டிஷன் இஸ், ஐதர் மயக்கம் இல்லாமலோ அனஸ்தீஷியா இல்லாமையோ இல்லை வித் அனஸ்தீஷியாவோ we have to put the joint back. அதுக்கப்புறம் we have to ஒரு ஸ்லாபோ ஒரு பிஓபிஓ போட்டு அதை அந்த ரெடியூஸ்டு பொசிஷனில் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணோம். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. we go according to the protocol and according to the joint. When it comes to fractures, again fracture, when we see a particular patient and a particular place, it is easy to identify and see that the patient has a fracture. பட் ஆஃப்டர் அதை நம்ம கிளினிக்கலாக பார்த்ததுக்கப்புறம் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன் டு த போன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு we will have to take an x-ray and see. Always x-ray is the first modality. It is very cheap and less radiation also. அது பார்த்ததுக்கப்புறமா நமக்கு அந்த எக்ஸ்ரேல எடுக்கக்கூடிய வியூஸே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சுன்னா அது என்ன அந்த ஃப்ராக்சரோடைய மார்ஃபாலஜி ஆர் நம்ம காமன் டேர்மில் சொல்லணும்னா பர்சனாலிட்டி. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிற மாதிரி எவ்ரி ஃப்ராக்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்சனாலிட்டி. ஸோ சில ஃப்ராக்சர்ஸை வந்து டிபெண்டிங் ஆன் த பர்சனாலிட்டி ஆஃப் த ஃப்ராக்சர் we can treat either without operation or with an operation. ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ராக்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு சில ஃப்ராக்சர்ஸ் வந்து ஆர்டிகுலர் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டிகுலர் அப்படின்னா ஜாயிண்ட், எனிதிங் தட் இஸ் க்ளோஸ் டு த ஜாயிண்ட் ஆர் இன்வால்விங் த ஜாயிண்ட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து அதோடைய பொசிஷனில் வச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை என்றால் லேட்டராக வந்து சீக்கிரமாக ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சர்ஜிக்கல் பிளானிங்காக எந்த மாதிரி நம்ம இம்ப்ளான்ட்ஸ்லாம், அதாவது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்காக we take a CT scan. ஸோ CT scan is nothing but a 3D X-ray. ஒரு எக்ஸ்ரேயை வந்து டிஃப்ரெண்ட் ஆல் அரவுண்ட் 360 டிகிரிஸில் நம்ம எடுத்து பார்க்குறது தான் CT scan. அப்படி பார்க்குறப்போ we don't miss any fragment. அதில் எந்தெந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எங்கே அமுங்கி இருக்குது, எங்கே விலகி இருக்குது அப்படின்றதெல்லாம் we will be able to easily identify. அப்போ அதை பார்த்துட்டு we can plan for the procedure பண்ணி நம்ம we can do. Again, it is a spectrum. There are people who think no fracture needs proper treatment. எப்படியா இருந்தாலும் எலும்பு சேர்ந்துரும்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இன்னொரு we also see patients who think every fracture needs to be fixed. அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணியோ இல்லை ஒரு சர்ஜரியை பண்ணியோ தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. Both are false. Not every fracture needs an operation. ரெண்டாவது வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எலும்பு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் நினச்சிருவாங்க. ஓகே சார், ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, இனி நாளையிலேருந்து எல்லாம் பண்ணிக்கலாமா, ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா நடந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. which is also not true. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the role of a surgeon under surgery is to align the fractured fragments. ஃப்ராக்சராகி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது, அது விலகி இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் கரெக்டான பொசிஷனில் வச்சு தப்பாக கூடாமல் சரியாக கூடணுன்றதுக்காக கரெக்டான பொசிஷனில் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேஷன்.
The healing of a fracture has to happen by itself. We can take it as the doing of the Lord, or for other people can take it as by nature. It has to happen by itself. No surgeon can make the fracture unite. அந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக சேர்றதுக்காக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோமே ஒழிஞ்சு அந்த ஃப்ராக்சர் நம்ம ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கே சேர்ந்துரும்னு நினைக்கிறது வந்து it doesn't happen that way. Every fracture, depending on the location of the fracture and the bone and the age, it takes its own time. ஸோ அந்த டைம் வரைக்கும் we ask the patients to be careful. ஏன்னா அந்த போன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் we have to give the fracture its time to unite. நிறைய பேருக்கு இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஐ யூஸ்வலி கிவ் தம் தி அனாலஜி ஆஃப் சைல்ட் பர்த். 9 மாதம் ஆனால் தான் அந்த குழந்தை வந்து வெளியே வர்றதுக்கு ரெடி ஆகும். அதே மாதிரி ஒரு சில ஃப்ராக்சர் 1.5 மாதம் ஆனால் தான் அதை வந்து நம்ம அதுக்கு லோடு கொடுக்க முடியும். ஒரு சில ஃப்ராக்சர்ஸ்க்கு 3 மாதம் ஆனால் தான் அதுக்கு நம்ம லோடு கொடுத்து பழைய மாதிரி எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி செய்ய முடியுமா அப்படின்னா செய்யலாம், பட் இட் வில் எண்ட் அப் இன் அ டிசாஸ்டர். Sometimes nothing will happen, but most often disasters will happen. So it is better to go by the advice of the treating doctor.